ஆளுக்கு துணியெல்லாம் அப்படியே இங்கெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறீங்க. அதுதான் இல்லை எடுத்து வை. பாப்பாவுக்கு வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். ஆறதுக்கு அப்புறம் அவளுக்கு கொடுத்துக்கலாம். இன்னைக்கு தருண் வந்து இன்னைக்கு வெளியில் போயிட்டு இருந்தோம். தருண் வந்து எக் ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் ஆனால் கடையில் வந்து எக் ரைஸ் வாங்கி தரேன், எனக்கு பிடிக்கிறது இல்லை எப்பயுமே. அதனால இன்னைக்கு அவனுக்கு நானே எக் ரைஸ் செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். தருணுக்காக ஸ்பெஷலாக நானே தக்காளி சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சுருக்கிறேன். எல்லாரும் வந்து நல்ல தொடத்துல பெருகுனா நீ ஏதோ வளைஞ்சு தடத்துல பெருகிட்டு இருக்க. இந்த தொடக்கம் இப்படி ஆகிறதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காலையில் வீடு மேலே அழுத்தி பெருக்கணும்ல, அதெல்லாம் தொடத்து அழுத்தி பெருக்கி இப்படி தொடத்தை உடச்சி வச்சிருக்கீங்க. சரி இப்போ என்ன பண்றது, இருக்கிறது வச்சுதான் சமாளிச்சாங்க. அதனால இந்த உடஞ்சி போன தொடத்தை வச்சு பெருக்கிட்டு இருக்கிறோம். சரி காலையில ரசம் வச்சோம் இல்லையா, இந்த ரசத்தையும் அப்படியே சேர்த்து வச்சு லாஸ்ட்ல குடிச்சுக்கலாம், நல்லா ஜீரணம் ஆகும். கொஞ்சம் ஒயிட் சாதம் தனியாக எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன்னா மறந்துட்டேன். சரி இந்த ரசத்தை வேஸ்ட் பண்ணாம அப்படி குடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஆடி தங்கம் வெளியில வாடா. சாப்பிடலாம். ட்ரெஸ் கூட சாப்பிடு. தண்ணி குடிச்சேன்னு சாப்பிடுங்க. தண்ணி சுடு தண்ணி வச்சிருக்கோம் சொல்லிட்டு இதுல சுடு தண்ணி தான் குடிக்கணும். ரொம்ப சளியா இருக்கு இல்லையா. இன்னைக்கு தருணுக்கு ரொம்ப பிடிச்ச எக் ரைஸ். எப்படி இருக்கு தருண்? நல்லாதான் இருக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சாப்பாடு சாப்பிடும்போது நல்லா இருக்குது இல்லையா? எல்லாம் கம்மனி சாப்பிடுறீங்க. சாப்பிட நல்லா இருக்கு. உப்பா உப்பு கம்மியா தானே போட்டேன். உப்பு அது டெவலப் ஆயிடுச்சு. பாருங்க நண்பர்களே, இந்த பிள்ளைங்க சாப்பாடு விட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? இப்படி எல்லாம் போதும், வாய்க்கே எட்ட மாட்டேங்குது. மேல போயிடுறேன் தொந்தி. மகிழினுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்குது. இவன் எங்களுக்கு சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய் சாப்பிடும்போது சண்டை படக்கூடாதுன்னு எத்தனை நாள் சொல்லிருக்காங்க. நீனு ஒரு குத்து முகத்துல சாப்பாடு போட்ட அதெல்லாம் அந்த இந்த இருக்குது. சாப்பிடுங்க, எது சண்டை? குடும்ப தண்ணி கொடுக்கணும். இவங்கெல்லாம் எதுக்கு சாப்பிட? இந்தம்மா எப்பவுமே நீங்க 2 பேர் தான் ஜோடி. நீங்க 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடுவீங்க. படம் பார்க்கும்போது மட்டும்தான். படம் பார்க்கும்போதா? மகிழ் நீ ஃபர்ஸ்ட் வயிறு ரொம்ப சாப்பாடு ஊற்றி மருந்து ஊற்றி தூங்க வச்சிடணும். பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சல். சாப்பிட்டு சாமே அழகி தங்க, இது அழகி தங்க. இந்தடா சாப்பிடு. தண்ணி நான் சுடு தண்ணி தான் குடிக்கணும். எல்லாரும் சாப்பிட்டு கடைசியில் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிடுங்க. காலையில் வச்சு ரசம் வேஸ்ட் பண்ணு. நாளைக்கெல்லாம் நல்லா இருக்குது ரசம். நெய் போட்டா கைனா என்னன்னு தெரியுமா? அப்புறம் என்ன சொல்றீங்க? நெய் போட்டா கைனா எதுவும் சொல்றது இல்ல. நெய் கராத்தே ஜலபுரா அப்படின்னா என்ன? நெய் கராத்தே ஜலபுர். நெய்னா இல்ல, கராத்தேனா கராத்தே, ஜலபுர்னா அடிக்கும் போது தொண்டை வலிக்கும் போது ரொம்ப அப்படியே சூடா இருக்கிற தண்ணிய குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சுகமே சுகம். சுகமே சகமா. கொஞ்சம் வாங்கிக்க. நல்ல குட் கேர்ள் மகிழ், குட் கேர்ள். சாப்பிட்டு என் தங்கம் கை சூட ஆயிடுச்சுப்பா. கம்முனுதா புள்ளி எதுக்கு இது பண்ற? வெயில் காலத்துல யாரு துணி போட்டா கசகசன்னு துணி அப்படி இருக்கு சாமி. வெரி குட். சாப்பிடு தண்ணி குடி. இந்த
ஏன்டா தருண் போதுமாடா? ஏய் நாளைக்கு சனிக்கிழமை யாரும் சாப்பிடக்கூடாது. உனக்காக இது செஞ்சு சாப்பிடு. மகி நிந்தம்மா நாளைக்கு சனி சொல்லுங்க. சரிப்பா எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. பாய். குட் நைட். பாய் சொல்லுது. பை.